தமிழக வெற்றிக் கழகத்தின் மதிப்பிற்குரிய தலைவர் தம்பி விஜய் அவர்களை சந்தித்து பொன்னாடை அணிவித்து நீயும் முதல்வராகலாம் என்கிற புத்தகத்தை கொடுத்து தாவேக்காவில் இன்று என்னை நான் இணைத்துக் கொண்டேன். 6 ஆண்டு காலம் எந்த அரசியல் கட்சியிலும் என்னை இணைத்துக் கொள்ளாமல் திராவிட இயக்கத்தின் சொற்பொழிவாளர் என்று சொல்லி பெரியார் அண்ணா லட்சியங்களை பேசி வந்த நான் இன்றைக்கு தாவேக்காவில் இணைத்துக் கொண்டு நாடு முழுக்க தாவேக்காவினுடைய ஒரு பிரச்சாரகனாக பவனி வர தம்பி விஜய் என்னை அனுமதித்திருக்கிறார். என்னை பார்த்த நிமிடத்தில் நான் உங்கள் ஃபேன் என்று சொல்லி அவர் சொன்ன நிமிடத்தில் நான் மெய்சிலிர்த்து போனேன். இப்படி ஒரு அங்கீகாரத்தை தம்பி தருவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. டெல்லி சுப்ரீம் கோர்ட் கரூர் துயரத்திற்கு சிபிஐ என்கொயரி என்று உத்தரவு போட்ட அன்று குமுதம் இணையதளத்திற்கு அலைபேசி வாயிலாக இது தாவேக்காவிற்கு கிடைத்த வெற்றி, கையெறு நிலையில் கைவிடப்பட்டு கை பிசைந்து கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கின்ற தாவேக்கா அடுத்த அடியை எப்படி எடுத்து வைப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற நிலையில் உச்சநீதிமன்றம் தாவேக்காவுக்கு ஒரு புதிய வாசலை திறந்து வைத்திருக்கிறது என்று நான் குமுதம் தமிழுக்கு சொன்னேன். அந்த நிமிடத்திலிருந்து அறிவாலயத்திலிருந்து எனக்கு காது கொடுத்து கேட்க முடியாத அளவிற்கு வசை சொற்களால் என்னை வசை மாறி பொழிந்தார்கள். தொடர்ந்து 5 நாட்கள் தஞ்சை மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்திற்கு ஒத்துக்கொண்டிருந்தேன். அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்தார்கள். 7-8 அறிவுத்திருவிழா என்கிற பெயரில் வள்ளுவர் கோட்டத்தில் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற நூலை வெளியீட்டு விழாவும் 44 சொற்பொழிவாளர்கள் கலந்து கொண்ட 10 அமர்வும் வள்ளுவர் கோட்டத்தில் நடந்தது. ஒரு சொற்பொழிவாளரை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றாலும் முதல் இடத்தில் நிற்கிற தகுதியில் இருப்பவன் இந்த எளியவன் நாஞ்சில் சம்பத். என்னை திட்டமிட்டு நிராகரித்தார்கள். அதற்கு பிறகு தம்பி உதயநிதியினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு ஒரு திங்களுக்கு முன்னாலே என்னிடத்தில் தேதி பெற்றிருந்தார் வடசென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர், வானமளவு வாஞ்சி என் மீது பொழிகின்ற அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு. அந்த நிகழ்வில் கடந்த 28ஆம் தேதி கொரட்டூரில் வந்து நான் பேசினேன். அந்த நிகழ்வில் அண்ணன் ஜெகத் ரட்சகன், இயக்குனர் கரு பழனியப்பன், திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலர் மதிவதினி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்விலேயே கரு பழனியப்பன் என்னை நக்கல் செய்தார், நையாண்டி புரிந்தார். அதற்கு 5 நாளைக்கு முன்னால் திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர், நான் பெரிதும் மதிக்கின்ற அண்ணன் பேராசிரியர் சுபவி, திமுக மேடையிலேயே என்னை குறைத்து பேசினார். நான் மனதளவில் உடைந்து போனேன். ஏன் இப்படி வசைப்படுகிறார்கள்? நான் அவர்களிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை. கேட்டாலும் ஒரு சைக்கிள் கூட தரமாட்டார்கள். எந்த பரிந்துரைக்கும் நான் அவர்களிடத்திலே போய் நிற்பதும் இல்லை. ஏதோ 4 கூட்டங்கள் பேசி என்னுடைய நாட்களை நகர்த்தலாம் என்று பார்த்தால் என்னுடைய வயிற்றில் அடிப்பது மாதிரி என்னுடைய நிகழ்ச்சிகளை ரத்து செய்தது எனக்கு மிகுந்த வலியை தந்தது. தந்தி டிவி மக்கள் மன்றத்தில் விஜய் சரியான திசையில் பயணிக்கிறாரா என்றொரு தலைப்பில் பேசுவதற்கு என்னை அழைத்த பொழுது
விஜய் சரியான திசையில் பயணிக்கிறார் என்று மக்கள் மன்றத்தில் நான் உரையாற்றினேன். அந்த நாளிலிருந்து எனக்கு நெருக்கடியும் வசையும் மிரட்டலும் அதிகமாகவே வந்து கொண்டிருந்தது. இதை நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. எனக்கு யார் மீதும் கோபமில்லை, யார் மீதும் எனக்கு வருத்தமில்லை. சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் ஒரு பாட்டு, ஒரு தெப்பம் எந்த திசைக்கு போக வேண்டும் என்பதை தெப்பம் தீர்மானிக்க முடியாது, தண்ணீர் தான் தீர்மானிக்கும். நீர் வழிப்படும் புனை போல் ஆரியூர் முறை வழிப்படும் என்பது சங்க இலக்கிய பாட்டு, கணியன் பூங்குன்றன் எழுதிய பாட்டு. நான் ஒரு தெப்பம் தான், என்னுடைய திசையை தீர்மானிப்பது தண்ணீர். இன்றைக்கு என்னுடைய திசையை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தம்பி விஜய் தீர்மானித்திருக்கிறார். நான் தாவைக்காவில் என்னை இணைத்துக் கொண்டேன். ஒரு உற்சாகமான மனநிலையில் இருக்கிறேன். கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்புகள், காயங்களிலிருந்து விடுபட்டவனாக என்னை உணர்கிறேன். இன்று தம்பி விஜயை சந்தித்த பொன் வேளையிலிருந்து புதிதாய் பிறந்ததைப் போல எண்ணி நான் பூரிக்கிறேன். திராவிட சித்தாந்தம் இல்லாத ஒரு புதிய கட்சி, அதுல நீங்க உங்களுடைய பயணம் எப்படி இருக்க போது நினைக்கிறீங்க? திராவிட இயக்க சித்தாந்தம்னா வழிகாட்டும் தலைவர்கள் அவர் பெரியாரைத்தான் முன்னிறுத்துகிறார். அதை விட அதிகமா ஏதாவது இருக்கா? அப்படி ஒரு பொழுது. ஏன்னா அவர் பெரியாரைத்தான் முன்னிறுத்துகிறார். பெரியாருக்கு காவி உடுத்தி புதிதாக தொடங்கிய ஒரு அமைப்பிற்கு வழிகாட்டும் தலைவர், கொள்கை தலைவர் என்று பெரியாரை தம்பி விஜய் முன்னிறுத்தினார். பாபா சாஹிப் அம்பேத்கர் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை ஆக்கி தந்தவர். அவர் பட்ட பாடுகளும் அவர் சுமந்த சிலுவைகளும் சொல்லி மாள முடியாது. அவரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார். அதை தாண்டி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை குலக்கல்வி திட்டத்தை சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி கொண்டு வந்த பொழுது 6000 பள்ளிகளை அன்னை தமிழகத்தில் திறந்து 9 ஆண்டு காலம் இந்தியாவின் விடுதலைக்காக சிறையிருந்து 9 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து த காமராஜ் பிளான், நேரு ஒப்புக்கொண்ட அந்த பிளானை தந்த இந்தியாவில் 2 பிரதமர்களை தீர்மானித்த கிங் மேக்கர் காமராஜரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார். கை குழந்தையோடு விடுதலை போராட்டத்தில் கராகரத்துக்கு சென்ற அஞ்சலை அம்மாளையும், இந்தியாவினுடைய விடுதலை போரில் முத்துவிடகநாதர் என்கிற தன்னுடைய மணாளன், சிவகங்கை சீமையின் மன்னன், காளையார் கோவில் என்கிற கானப்பேல் சிவன் கோவிலில் பட்ட பகலில் கொல்லப்பட்ட பொழுது மாலை சூட்டிய மணாளன் இறந்துவிட்டான் என்ற ஈர செய்தி கேட்டு கோவிலுக்கு நேராக சென்று கொல்லப்பட்டு கிடக்கிற முத்துவிடகநாதர் என்கிற மணாளனுடைய அந்த இரத்தத்தை நெற்றியில் பூசி விருப்பாட்சி வரைக்கும் நடந்தார் வேலு நாச்சியார். அன்றைக்கு ஹைதர் அலி 4000 போர் வீரர்களை கொடுத்து விருப்பாட்சியிலிருந்து சிவகங்கை வந்து வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய 6 கால்களை வெட்டி சாய்த்து சிவகங்கை மீட்ட வேலு நாச்சியாரையும் அவர் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் பிரச்சாரம் என்று சொல்லி வீதிக்கு வருகிற பொழுது 1967 நிலத்திமிங்கலங்கள், பண்ணை பிரபுக்கள், ஆலையரசர்கள் கையில் இருந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு முடிவு எழுதிய அறிஞர் அண்ணாவையும் 1977 ஆட்சி மாற்றத்திற்கு அகரம் எழுதிய மக்கள் திலகம் எம்ஜிஆரையும் அவர் அடையாளப்படுத்துகிறார். ஆகவே தமிழ்நாட்டில் என்னை பொறுத்தவரையில் பேசுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது. இனிமேல் பரபரப்பாக இருக்கு. விஜய் என்ன செய்வார் என்ற நம்பிக்கையில நீங்க திராவிட மேடைகளில் உங்களுக்கு ஏற்பட்ட புறக்கணிப்பு, அவமதிப்பு தான் காரணமா, இல்ல விஜயை பத்தி நீங்க பேசுறது பிற்பாடு இந்த அவமதிப்பு ஏற்படுது? நான் 6 வருஷம் எந்த கட்சியிலையும் சேராம தான் இங்க வந்தேன் தம்பி. 6 வருஷம் நான் எந்த கட்சியிலையும் சேராம தான் இங்க வந்த போதும்னு நினைச்சானா. ஏதோ 4 கூட்டங்கள், நான் ஒரு தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த சொற்பொழிவாளர்களை வரிசைப்படுத்தினா நான் அதுல முதலிடத்தில் இருக்கிறவன். நான் இயங்க வேண்டும். என்னை முடக்கி வைத்திருக்கிறார்கள்.
இன்றைக்கு இயங்குவதற்கான வாய்ப்பை தம்பி விஜய் தந்திருக்கிறார். மதிமுக தேமுதிக திராவிட பெயர்கள் இருந்த கட்சியிலே பயணிச்சுட்டு வந்தீங்க. தேமுதிக பயணிகளையே ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க இல்லையே. மதிமுக சரி அதிமுக சொல்லிட்டு திராவிட கட்சியின் பெயர் உள்ளதே பயணிச்சிருக்கீங்க. திராவிடம் இல்லாத ஒரு கட்சியில இணைஞ்சிருக்கீங்க. எப்படி பாக்கணும்? திராவிடம் இல்லைன்னு யாரு சொன்னா உங்கள்ட்ட? பெயர்ல இல்லை. பேர்ல இல்ல, தமிழகம் இருக்குல்ல, அது போதும். எப்படி எப்படி இல்ல, அவர் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் ஒரு குழப்பம் இருக்கு, திராவிட தேசியம் வேறு தமிழ் தேசியம் வேறுன்னு. அதெல்லாம் கிடையாது. தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒண்ணுதான். திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாகத்தான் நான் தம்பி விஜயை பார்க்கிறேன். விஜய் என்ன மாற்றத்தை கொண்டு வருவார்? மாற்றம் மாற்றாக விஜய் கிட்ட நீங்க என்ன மாற்றத்தை கண்டுட்டீங்க? விஜய்கிட்ட இருந்து என்ன மாற்றத்தை அவர் கொண்டு வருவார்னு சொல்றது அவர் அறிவிக்க போகிற இந்த தேர்தல் அறிக்கையில நமக்கு தெரியும். அதே நேரத்தில் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டின் வரலாற்றில் இவ்வளவு லட்சக்கணக்கான இளைஞர்களை மூலதனமாக வைத்திருக்கிற இயக்கம் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம். ஒரு நாட்டினுடைய காலை பொழுதை தீர்மானிக்கிறவர்கள் இளைஞர்கள் தான். இந்த இளைஞர்களை வைத்துக்கொண்டு ஒரு அதிரடி மாற்றங்களை செய்வதற்கு தம்பியிடத்தில் திட்டம் இருக்கிறது என்றே நான் நம்புகிறேன். யாருக்குமே புரிதல் இல்லாம சிலர் இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? யாருக்கு? தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள். அதான் அது நான் தம்பிகிட்ட பேசினேன். அதுக்கு தமிழ்நாடு முழுவதும் பாசறை கூட்டங்கள் நடத்தணும், எல்லா இடத்துலையும் நடத்தணும்னு சொல்லிட்டேன். தாவேகா காதலா எது போன்ற பிரச்சனைகளை நீங்க முன்னெடுக்கிறீங்க? எதை மையப்படுத்தி உங்களுடைய பேச்சுக்கள் அமைய இருக்கு? இந்த கொள்கை தலைவர்களை பற்றியே பேசினா போதும். தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்கு, எல்லாவற்றையும் தாவேகா எதிர்கொள்ளும்னு பேச போறேன். இதுல என்ன இருக்கு? பெரியார் அம்பேத்கரை கொள்கை தலைவர் வச்சிருக்காங்க, நீங்க பெருமையா சொன்னீங்க. ஆனா திருப்பரங்குன்ற சம்பவம் நடந்து 2 நாள் ஆகுது, இல்ல எந்த கருத்தையுமே அவர் தெரிவிக்கல, அமைதியா இருக்கிறாரு. இது நெருடலா இல்லையா உங்களுக்கு? எனக்கு திருப்பரங்குன்ற சம்பவம் ஏன் விஜய் பேசலன்னு நான் அவர்கிட்ட கேட்கல. ஆனா பேசாமல் அவர் இருப்பது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா திருப்பரங்குன்றம் சம்பவத்தை வைத்து குன்றம் எங்களுக்கு குமரன் எங்களுக்கு என்று சொல்லுகிறவர்கள் ஒரு கலவர அரசியலுக்கு கைகால் முளைக்க முடியுமா என்று யோசிக்கிறார்கள். இதுல ஒரு தரப்புக்கு ஆதரவாகவோ ஒரு தரப்புக்கு எதிராகவோ கருத்து சொல்லாமல் இருப்பது விஜய் பொறுத்தவரையில் அவருக்கு நல்லது. எது சரி, அமைதியாக இருப்பது ஒரு வகையில் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, இல்ல கொள்கை எதிரின்னு அவர் சொல்லிட்டாரு. அதுல அவர் காம்ப்ரமைஸ் ஒன்னும் ஆகுதுன்னு மாதிரி நான் நினைக்கல. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க பிஜேபிக்கு கூட ஒரு இணக்கமான போக்கு இருப்பதாக சொல்லுகிறார்கள். அப்படி ஒன்றும் இல்லை. அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தேர்தல் இங்க நடக்க போகுது, அதனால இதை கூர்மையாக விமர்சிக்கிறேன். அதற்கு நேரம் வரும்பொழுது பார்த்துக் கொள்ளலாம். சார், கடந்த மாதம் திராவிட வெற்றி கழகத்துல தொடக்க வேலை கலந்துக்கிட்டு தொடங்கி வச்சீங்க. இப்ப இங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க, அங்கேயே சேர்ந்துருக்கீங்களா நீங்க? அப்படி திராவிட வெற்றி கழகத்தில் என்ன கூப்பிட்டாங்க, சத்யா வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதுக்கான காரணம் சார் எது? அங்க சேராததுக்கான காரணம்? அங்க சேராத அங்க இல்லாதது என்ன இங்க இருக்கு? அங்க சேராததுக்கு காரணம் வேற இருக்கு. அது ஒரு பர்சனல் விஷயம். அது தேவையில்லை. திமுக அதிமுக 2 கட்சியிலுமே நீங்க இருந்திருக்கீங்க. அப்ப அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சிகளை பத்தி விமர்சனம் பண்ணிருக்கீங்க. இப்ப தாவேக்கால இருந்திருக்கீங்க. ஃபியூச்சர்ல இதை பத்தி விமர்சிக்க மாட்டீங்க? எதை பற்றி விமர்சிக்க மாட்டேன்? தாவேக்கால ஒரு காலத்துல இருந்து வெளியே இந்த கட்சியும் தாவேக்கால இருந்து வெளியேற சொல்றீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. விமர்சனங்கள் வைக்கப்படுது தொடர்ந்து. திமுக மதிமுக அதிமுக அப்படி இருக்கும்போது இந்த விமர்சனங்களை எப்படி பாக்குறீங்க? நான் திமுகவாகவே பிறந்தவன். என்னுடைய பேர் சம்பத், என்னுடைய அண்ணன் பேர் கருணாநிதி, என்னுடைய தம்பியின் பேர் ஸ்டாலின். நான் பயின்ற தென் திருவிதார் இந்து கல்லூரியில் மாணவர் திமுகவை தொடங்கியவன்.
குமரி மாவட்ட திமுக வரலாறு என்று பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தோப்பூர் சுப்பிரமணி எழுதிய புத்தகத்தில் எனக்கென்று சில பக்கங்கள் இருக்கிறது. மலையாளம் பேசுகிற குமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் நிறைய கூட்டங்கள் நான் பேசியவன். 300 கூட்டங்கள் குமரி மாவட்டத்தில் மட்டும் பேசியிருக்கேன். திமுகவிலேயே தான் ஆயுள் முழுவதும் பணியாற்ற வேண்டும்னு நினைச்சேன். அண்ணன் வைகோவினுடைய இருப்புக்கு ஆபத்து வந்த நேரத்தில் நான் திமுகவிலிருந்து அவங்க என்ன வெளியேற்றல, நானாகவே வெளியேறினேன். அண்ணன் வைகோவின் தலைமையேற்று 19 ஆண்டு காலம் பணியாற்றினேன். என்னுடைய இருப்பை அவர் செறித்துக் கொள்ளவில்லை. அப்போது நான் வெளியேறினேன். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எனக்கு ஒரு அடைக்கலம் தந்தது. ஏன்னா எனக்கு கொலை செய்கிற அளவுக்கு சில திட்டம் போட்டார்கள். அந்த அம்மாவிடத்தில் நான் போய் சேர்ந்தேன். அதற்கு பிறகு அவருடைய மறைவிற்கு பிறகு எடப்பாடி தலைமை நான் ஏற்றுக்கொள்ள விரும்பல. சசிகலா அம்மா கூட பயணிக்கலாம்னு நினைச்சேன். அதுக்கு முன்னே அவங்க செயலுக்கு போனாங்க. டிடிவி தினகரனுக்கு கூட கொஞ்ச நாள் பயணிச்சேன். அவர் திடீர்னு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு என்னமோ சொன்னாரு. அண்ணாவும் இல்லை திராவிடமும் இல்லைன்னு வெளியே, வேற ஒன்றும் இல்லை. என்ன பொறுப்பு? நான் பிரச்சாரம் செய்யணும், எனக்கு வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய பயணத்தை நான் பிரச்சாரம் செய்தே வாழ்ந்தவன். அந்த வாய்ப்பு எனக்கு தரணும்னு தம்பிகிட்ட கேட்டேன். சார், இப்ப மதிமுக, அதிமுக, திமுக அப்படின்னு சொல்லி கட்சி மாறிக்கிட்டே இருக்கீங்க. நான் மாறலையே, அதுதானே இப்ப சொல்லிட்டு இருந்தேன் மாறலைன்னு. நான் கட்சி மாறல தம்பி. அதான் இன்னைக்கு இணைந்திருக்கேன்னு சொன்ன. 6 வருடத்துக்கு பிறகு ஒரு கட்சியில இணைந்திருக்கேன்னு சொன்னேன். அடுத்தடுத்து மாறிக்கிட்டே வர்றது தானே நம்ம எடுத்துக்கிற முடியும். இது இணைந்தது அப்படின்னு எப்படி எடுத்துக்கிறது? இணைந்ததுதான், மாறலையே. எப்படி எடுத்துக்கிறதுன்னு எங்களுக்கு புரியலையே. நான் இன்னைக்கு தாவேக்காவில் இணைந்திருக்கிறேன். கட்சி மாறலன்னு சொல்றீங்க? மாறலையே. 6 வருட காலமாக எந்த கட்சியிலும் இல்லாதனா இன்னைக்கு சேர்ந்திருக்கேன். ஆரிய எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு பண்ற அளவுக்கு தாவேக்காவுக்கிட்டையும் விஜய் கிட்டையும் வல்லமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா 70 ஆண்டு கால வரலாறு, திராவிட வரலாறு தெரிஞ்சவர் நீங்க. புதுசா ஒரு கட்சி தொடங்கிய ஒரு நடிகர் விஜய், அவருக்கு வந்துட்டு பாஜக மாதிரி ஒரு சனாதன எதிர்ப்பு மாதிரி எதிர்க்க நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரே நேரத்தில் 2 பவர் செக்டர், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல அவர் கேள்வி கேட்கிறார். கொள்கை எதிரின்னு டெல்லி எஜமானர்களையும், அரசியல் எதிரின்னு தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கிற திமுகவையும் ஒரே நேரத்தில் எதிர்க்கிறார். இந்த துணிச்சலே நான் பாராட்டுறேன். எதிர்க்கிறாரு, ஆனா கேள்வி கேட்கறது இல்லையே, மௌனம் காட்டுறாரு நிறைய விஷயத்துல. ஏன் கேட்கிறாருன்னு அவர்கிட்ட கேட்கணும், நீங்க என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் இன்னைக்கு தானே சேர்ந்திருக்கேன், கேட்டு சொல்றேன். பல்வேறு விமர்சனங்களுக்கு கொள்கையில் என்ன தெளிவு பெறல அப்படிங்கிற மாதிரி விமர்சனம். சாதி ஆணவ படுகொலை குறித்து ஒரு சரியான பார்வை உங்களுக்கு இல்லை அப்படின்னு விஜய் அதை கண்டித்தும் அறிக்கை விடல. அதை எப்படி பாக்குறீங்க? இத்தனை ஆண்டு காலம் திராவிட இயக்கத்துல வந்து பயணிச்சிருக்கீங்க. சாதி ஆணவ படுகொலை நியாயப்படுத்தி இருக்காரா விஜய்? இல்ல, பேசாதும் மௌனம் எப்படி இருக்கு? இல்லையே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. கவின் படுகொலை கண்டித்து பேசல, அமைதியா இருக்கிறது சரின்னு சொல்லுங்க. அவரை சுட்டி காமிக்காம அமைதியா இருக்கிறது சரின்னு எப்படி எடுத்துக்கலாம்? தவறு அவரு சுட்டி காட்டணும்னு தான் சொல்றேன். சுட்டி காமிக்கல கடந்த காலங்கள்ல, அதை எப்படி பாக்குறீங்க? சொல்லுங்க. தாவேக்காவில் நான் இன்னைக்கு தான் இணைந்திருக்கேன். முதல் இரவே இன்னும் வரல. அதுக்கு முன்னே இப்படி எல்லாம் கேள்வி கேட்காதீங்க.